ஆண்டவரும் இரட்சகரும் சீக்கிரத்தில் வருகிறவருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த இரண்டாவது நாள் மாலை கூட்டத்திற்கு வந்திருக்கிற உங்கள் ஒவ்வொருவருக்கும் இயேசுவின் நாமத்தினாலே என்னுடைய வாழ்த்துக்களை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த நாளிலே பலியை பார்க்கிலும் என்கிற தலைப்பின் அடிப்படையில் உங்களோடு இந்த நாட்களுக்கு தேவையான சத்தியத்தை இந்த மாலை வேளையில் நான் பேசும்படியாய் விரும்புகிறேன். அதற்கு அடிப்படையாக என்னோடு கூட சேர்ந்து வேதத்தை திருப்பிக் கொள்ளுங்கள். எரேமியா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 7வது அதிகாரம் 22வது 23வது வசனத்தை வாசிக்கலாம். எரேமியா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 7வது அதிகாரம் 22வது 23வது வசனத்தை வாசிக்கலாம். நான் உங்கள் பிதாக்களை எகிப்து தேசத்திலிருந்து அழைத்து வந்த நாளிலே தகன பலியை குறித்தும் மற்ற பலிகளை குறித்தும் நான் அவர்களோடு பேசினதையும் கட்டளையிட்டதையும் பார்க்கிலும் என் வாக்குக்கு செவி கொடுங்கள். அப்பொழுது நான் உங்கள் தேவனாயிருப்பேன், நீங்கள் என் ஜனமாயிருப்பீர்கள். நான் உங்களுக்கு கற்பிக்கும் எல்லா வழியிலும் நீங்கள் உங்களுக்கு நன்மை உண்டாகும்படிக்கு நடவுங்கள் என்கிற விசேஷத்தையே அவர்களுக்கு சொல்லி கட்டளையிட்டேன். நன்றாய் கவனியுங்கள். ஆண்டவர் எகிப்தின் அடிமைத்தனத்திலே 430 வருடங்கள் இருந்த இஸ்ரவேல் ஜனத்தை எகிப்தின் அடிமைத்தனத்திலிருந்து விடுதலையாக்கி ஆண்டவர் வாக்கு பண்ணின கானானுக்கு அவர்களை அழைத்து வந்தபோது ஆண்டவர் அவர்களிடத்திலே தகன பலியை குறித்தும் மற்ற பலியை குறித்தும் பேசினதை பார்க்கிலும் என் வாக்குக்கு செவி கொடுங்கள், நான் உங்களுக்கு கற்பிக்கும் எல்லா வழியிலும் உங்களுக்கு நன்மை உண்டாக நடவுங்கள் என்கிற விசேஷத்தையே ஆண்டவர் அவர்களுக்கு கட்டளையிட்டாராம். எப்படி பலி செலுத்த வேண்டும் என்று ஜனங்களுக்கு ஆண்டவர் கற்றுக் கொடுத்ததை விட சர்வாங்க தகன பலி எப்படி செலுத்த வேண்டும், போஜன பலி எப்படி செலுத்த வேண்டும், மற்ற பலிகள் எனக்கு நீங்கள் எப்படி செலுத்த வேண்டும் என்று ஆண்டவர் ஜனத்திற்கு பலியை கொடுத்து பலியை பற்றி பேசினதை பார்க்கிலும் என்னுடைய வாக்குக்கு எப்படி செவி கொடுக்க வேண்டும், என்னுடைய வழிகளிலே எப்படி நடக்க வேண்டும், எனக்கு பிரியமாய் எப்படி ஜீவிக்க வேண்டும் என்பதைத்தான் ஆண்டவர் அவர்களுக்கு அழுத்தமாக போதித்தார் என்று எரேமியா தீர்க்கதரிசியின் மூலமாக ஆண்டவர் ஜனத்தினுடைய காரியத்தை பற்றி நமக்கு இங்கே சொல்லுகிறார். பலி ஆண்டவருக்கு பலி செலுத்துவதை விட, ஆண்டவருக்கு பலிகளை தருவதை விட ஆண்டவர் எதிர்பார்ப்பதெல்லாம், ஆண்டவர் விரும்புவது எல்லாம் ஆண்டவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிவதையும் ஆண்டவருக்கு பிரியமாய் ஜீவிப்பதையும் ஆண்டவருடைய கற்பனைகளிலே நடப்பதையுமே ஆண்டவர் அதிகமாக தேவ மக்களிடத்திலே ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். இன்றைக்கு இருக்கிற திருச்சபைக்கு இது அதிகமாக பொருந்தும். இந்த 21வது நூற்றாண்டில் இருக்கிற திருச்சபை ஆண்டவர் எப்படி ஆராதிப்பது என்பதை கற்றுக்கொண்டார்கள். ஆகையினாலே தான் 12 மணி நேர துதி ஆராதனை, 24 மணி நேர துதி ஆராதனை என்று வந்திருக்கிறது. இன்றைய திருச்சபை பாடலுக்கும் ஆராதனைக்கும் முக்கியத்துவம் கொடுக்கிறார்கள். பாடலை இயற்றுவதிலேயும் மியூசிக் கான்சர்ட் நடத்துவதிலேயும் இசை ஆல்பம் வெளியிடுவதிலேயும் இன்றைய திருச்சபை அதிக கவனம் செலுத்துகிறார்கள். ஆகையினாலே தான் முதலெல்லாம் நீங்கள் சினிமாவிலே தான் பார்க்க முடியும். ஒரு பாடலை இயற்றி அந்த பாடலுடைய ஒரு வரிக்கு கடலிலே போவார்கள், அடுத்த வரிக்கு மலையிலே நடப்பார்கள், இன்னொரு வரிக்கு வரும் பொழுது மாந்தோப்பிலையும் பூந்தோட்டத்திலே நடப்பார்கள். இன்றைக்கும் கிறிஸ்தவ உலகமும் அதை அப்படியே பின்பற்றி கிறிஸ்தவ உலகத்திலேயும் ஒரு கிறிஸ்தவ பாடல் எழுதிவிட்டு ஒரு வரிக்கு காஷ்மீரில் இருக்கிறார்கள், அடுத்த வரிக்கு கன்னியாகுமரியில் இருக்கிறார்கள், அடுத்த வரிக்கு கல்லறையில் இருக்கிறார்கள், அடுத்த வரிக்கு ஆலயத்தில் இருக்கிறார்கள். சினிமா கலாச்சாரம் இன்றைக்கு கிறிஸ்தவ உலகத்திற்கும் வந்திருக்கிறதை நீங்கள் பார்க்க முடியும்.
பாடலுக்கும் ஆராதனைக்கும் இன்றைய கிறிஸ்தவ உலகம் முக்கியத்துவம் கொடுத்து விட்டது. ஆண்டவருக்கு எப்படி கீழ்ப்படிவது, தேவனுடைய வார்த்தைக்கு எப்படி செவி சாய்ப்பது, தேவனுக்கு பிரியமா எப்படி ஜீவிப்பது என்பதை இன்றைய திருச்சபை முதுகுக்கு பின்னதாக எரிந்துவிட்ட நாட்களிலே நீங்களும் நானும் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். தேவனுடைய வசனத்தின் வெளிச்சத்திலே நடக்கிற காரியம், தேவனுடைய வழிகளிலே நடக்கிற காரியங்கள் எல்லாம் இன்றைக்கு தேவ மக்கள் மறந்து ஒன்லி வர்ஷிப், பாடல், ஆராதனை, இதிலே தான் அதிக கவனம் செலுத்தி இருக்கிறார்கள். ஆகையினாலே தான் எரேமியா தீர்க்கதரிசியின் மூலமாய் இப்படி பாடலுக்கும் ஆராதனைக்கும் மாத்திரம் முக்கியத்துவம் கொடுத்து தேவ வழிகளிலே தேவனுக்கு பிரியமாய் ஜீவிக்காத சபைக்கு ஆண்டவர் சொல்லுகிற வார்த்தை இவைகள். என் ஜனத்தை, ஆண்டவர் சொல்கிறார், இஸ்ரவேல் ஜனத்தை எகிப்தின் அடிமைத்தனத்திலிருந்து நான் அழைத்து வந்த நாளிலே தகன பலியை குறித்தும் மற்ற பலிகளை குறித்தும் அவர்களோடு கூட பேசினதையும் கட்டளையிட்டதையும் பார்க்கிலும் என் வாக்குக்கு செவி கொடுங்கள், என்னுடைய வழியிலே நடவுங்கள் என்கிற விசேஷத்தையே அவர்களுக்கு கட்டளையிட்டேன் என்று ஆண்டவர் சொல்கிறார். நீங்கள் ஆண்டவரை ஆராதிப்பதை விட, ஆண்டவருக்கு பலி செலுத்துவதை விட, ஆண்டவருடைய வார்த்தைக்கு செவி கொடுப்பதையும் தேவனுடைய வழிகளிலே நடப்பதையுமே தேவன் இன்றைக்கு சபையினிடத்திலே எதிர்பார்க்கிறார் என்பதை நீங்கள் மறந்துவிடக் கூடாது. நீங்கள் ஆண்டவரை ஆராதிக்கிறீர்கள், ஆண்டவரை மகிமை துதிக்கிறீர்கள், ஆண்டவருக்கு பிரியமாய் ஜீவிக்கிறீர்கள் என்று கொஞ்சம் யோசித்து பாருங்கள். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுடைய நாட்களிலே ஒரு வேத பாரகன் இந்த உண்மையை அறிந்து கொண்டவன், இந்த உண்மையை தெரிந்து கொண்டான். ஆண்டவர் பலி செலுத்துவதை பார்க்கிலும் தேவனுடைய கற்பனைகளுக்கு கீழ்ப்படிவதையே தேவன் விரும்புகிறார் என்பதை அறிந்து கொண்ட ஒரு வேத பாரகனை இயேசு பாராட்டுகிறார். வாசிங்கள் மார்க் எழுதின சுவிசேஷ புஸ்தகம், மார்க் எழுதின சுவிசேஷ புஸ்தகம் 12வது அதிகாரம். வேதம் வைத்திருக்கிறவர்கள் எல்லாரும் திருப்பிக் கொள்ளுங்கள். மார்க் எழுதின சுவிசேஷ புஸ்தகம் 12வது அதிகாரம் 32வது வசனத்திலிருந்து வாசிக்கலாம். அதற்கு வேத மைக்ல வாசிங்க. அதற்கு வேத பாரகன், சரிதான் போதகரே, சரிதான் போதகரே, நீர் சொன்னது சத்தியம், நீர் சொன்னது சத்தியம். ஒரே தேவன் உண்டு, அவரை தவிர வேறொரு தேவன் இல்லை. முழு இதயத்தோடும், முழு மனதோடும், முழு ஆத்துமாவோடும், முழு பலத்தோடும் அவரிடத்திலே அன்பு கூறுகிறதும், தன்னிடத்தில் அன்பு கூறுகிறது போல் பிறனிடத்தில் அன்பு கூறுகிறதுமே சர்வாங்க தகனம் முதலிய பலிகளை பார்க்கிலும் முக்கியமா இருக்கிறது. இயேசுவிடத்திலே ஒரு வேதபாரகன் சொல்லுகிறான், ஆண்டவரே, தேவனாகிய கர்த்தரிடத்திலே முழு இருதயத்தோடு, முழு ஆத்மாவோடு, முழு சிந்தையோடு, முழு பலத்தோடு அன்பு கூறுவதும், தன்னை நேசிப்பது போல பிறனை நேசிக்க வேண்டும் என்கிற கற்பனைகளுக்கு கீழ்ப்படிவதுதான் சர்வாங்க தகனம் முதலிய பலிகளை பார்க்கிலும் முக்கியம் என்று இயேசுவிடத்திலே ஒரு வேதபாரகன் சொல்லுகிறான். அவன் சொன்ன வார்த்தையை கேட்டவுடனே இயேசு என்ன சொல்லுகிறார் பாருங்கள். 34வது வசனம் வாசிக்கலாம். 34 மைக்ல வாசிங்க. மார்க் 12:34. அவன் விவேகமாய் உத்தரவு சொன்னதை இயேசு கண்டு நீ தேவனுடைய ராஜ்யத்திற்கு தூரமானவன் அல்ல என்றார். போதும், கவனியுங்கள். விவேகி என்று ஆண்டவர் அவனை பாராட்டுகிறார். எதற்கு ஆண்டவர் அவனை விவேகமாய் உத்தரவு சொன்னதை கண்டு நீ தேவ ராஜ்யத்திற்கு தூரமானவன் அல்ல என்று சொல்லுகிறார். அவனுக்கு ஒரு ரகசியம் தெரிஞ்சிச்சு, அவனுக்கு ஒரு சத்தியம் தெரிந்தது, அவனுக்கு ஒரு உண்மை புரிந்தது. ஆராதனையை விட, சர்வாங்க தகன பலியை விட தேவனுடைய கற்பனைகளை கை கொள்ளுவதே முக்கியம், பிரதானம் என்கிற சத்தியத்தை அறிந்து கொண்ட அந்த வேத பாரகனை பார்த்த ஆண்டவர் விவேகமை உத்தரவு சொன்னதை கண்டு பாராட்டுகிறார். நீ தேவ ராஜ்யத்திற்கு தூரமானவன் அல்ல. எந்த சபை மக்கள்
ஆராதிக்கிறதை விட பலி செலுத்துகிறதை விட தேவனுடைய வசனத்தை கை கொள்ளுவதற்கும் தேவனுடைய வசனத்திற்கு நடுங்குவதும் தேவனுக்கு பிரியமாய் ஜீவிப்பதும் முக்கியம். பலிகளை விட ஆராதனைகளை விட முக்கியம் என்பதை அறிந்து கொள்ளுகிறார்களோ உணர்ந்து கொள்ளுகிறார்களோ அந்த சபை தேவ ராஜ்யத்திற்கு பக்கத்திலே வந்து விட்டார்கள். அவர்கள் தேவ ராஜ்யத்திற்கு தூரமானவர்கள் அல்ல. உங்களுக்கு தெரியுமா? நீங்க அறிந்து கொண்டிருக்கிறீர்களா? பலியை விட ஆராதனையை விட இசை ஆல்பத்தை விட மியூசிக் கான்செப்டை விட பாடல்களை விட தேவ வசனத்திற்கு கீழ்ப்படிந்து வசனத்திற்கு நடுங்கி தேவனுக்கு பிரியமாய் ஜீவிப்பதே ஆராதனைகளை விட பலியை விட முக்கியம் என்பதை அறிந்திருக்கிறீர்களா? அறியாவிட்டால் நீங்கள் தேவ ராஜ்யத்துக்கு தூரமாக இருக்கிறீர்கள். அறிந்த வேத பாரகனை பார்த்து ஆண்டவர் சொல்லுகிறார், பலியை விட சர்வாங்க தகனத்தை விட தேவ வசனத்தை கற்பனைகளை கை கொள்ளுவதே முக்கியம் என்பதை உணர்ந்த வேத பாரகனை பார்த்து இயேசு சொல்லுகிறார், நீ தேவ ராஜ்யத்துக்கு தூரமானவன் அல்ல. ஆகையினால்தான் பிசாசானவன் இன்றைய சபைக்கு பாடல் பாடல் ஆட்டம் நடனம் கொண்டாட்டம் என்று சபையை தந்திரமாக வஞ்சகமாக இழுத்து கொண்டு தேவ ராஜ்யத்திற்கு தூரமாக கொண்டு போய் விட்டு விட்டான். அவருடைய தந்திரத்தை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். சத்துருடைய வஞ்சகத்தை நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும். இதே காரியத்தை இயேசு இன்னொரு இடத்திலேயும் சொல்லுகிறார். வாசியுங்கள், மார்க் எழுதின சுவிசேஷ புஸ்தகம், மைக்கில் வாசியுங்கள், மார்க் எழுதின சுவிசேஷ புஸ்தகம் 7வது அதிகாரம். மார்க் எழுதின சுவிசேஷ புஸ்தகம் 7வது அதிகாரம் 6வது 7வது வசனத்தை வாசிக்கலாம். அவர்களுக்கு அவர் பிரதியுத்தரமாக, அவர்களுக்கு இயேசு பிரதியுத்தரமாக, இந்த ஜனங்கள் தங்கள் உதடுகளினால் என்னை கனம் பண்ணுகிறார்கள், தங்கள் உதடுகளினால் என்னை கனம் பண்ணுகிறார்கள், அவர்கள் இருதயமோ எனக்கு தூரமாய் விலகி இருக்கிறது என்று மனுஷருடைய கற்பனைகளை உபதேசங்களாக போதித்து வீணா எனக்கு ஆராதனை செய்கிறார்கள். இயேசு சொல்லுகிறார், ஜனங்கள் உதடுகளினாலே ஆண்டவரை கனம் பண்ணுகிறார்களாம், உதடுகளில் ஆண்டவரை துதிக்கிறார்கள், மகிமைப்படுத்துகிறார்கள். ஆனால் இருதயம் ஆண்டவரை விட்டு தூர இருக்குதா, விலகி இருக்கிறதா? இப்படிப்பட்ட ஆராதனையை ஆண்டவர் வீணான ஆராதனை என்று சொல்லுகிறார். இன்றைக்கு சபை துதிக்க பழகிவிட்டது, நடனமாட கற்றுக்கொண்டது, விசிலடிக்க கற்றுக்கொண்டது. கேட்டால் ஆண்டவரை நாங்கள் விசிலடித்து துதிக்கிறோம் என்று சொல்லுகிறார்கள். ஆண்டவரை கரங்களை உயர்த்தி யெகோவா ஷம்மா, எபினேசரே, எல் ஷடாய் என்றெல்லாம் ஆண்டவருடைய நாமத்தை சொல்லி ஆண்டவரை இன்றைக்கு சபை ஆராதிக்க ஆரம்பித்து விட்டது. ஆனால் அதே சபையினுடைய நிலைமையோ ஆண்டவருடைய வசனத்திற்கு கீழ்ப்படியில அவங்க இருதயம் ஆண்டவரை விட்டு வெகு தூரம் இருக்கிறது. உதடுதான் கனம் பண்ணுது, இருதயம் வெகு தூரம் இருக்கிறது. இப்படிப்பட்ட ஆராதனை ஆண்டவருக்கு வீண் ஆராதனை என்று இயேசு சொல்லுகிறார். ஆண்டவருக்கு பிரியமில்லாம ஜீவிச்சுட்டு உங்க உதடுகளினாலே எவ்வளவு சத்தம் போட்டாலும் சரி, உற்சாகமா குதிச்சு நடனமாடி ஆராதிச்சாலும் சரி, அந்த ஆராதனை ஆண்டவருக்கு முன்னதாக வீண் ஆராதனை, உபயோகமற்ற ஆராதனை, பிரயோஜனமில்ல ஆராதனை. அதைத்தான் இன்றைய சபைகள் இன்றைய நாட்களிலே செய்து கொண்டிருக்கிறார்கள். ஆகையினாலே தான் இவைகளை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும், இவைகளுடைய காரியத்தை நீங்கள் உணர்ந்து கொள்ள வேண்டும் என்று ஆண்டவர் உங்களோடு இந்த வசனத்தின் அடிப்படையில் பேசுகிறார். பலியை பார்க்கிலும் எது முக்கியம் என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். ஆண்டவரும் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு எனக்கு நீங்க எப்படி பலி செலுத்தணும்னு சொல்லி கொடுத்ததை விட எனக்கு எப்படி கீழ்ப்படியணும், எனக்கு எப்படி பிரியமா நடக்கணும், என்னுடைய கற்பனைகளை எப்படி கை கொள்ளணும் தான் அதிகமா இஸ்ரவேல் ஜனத்திற்கு சொல்லிக் கொடுத்தார் என்பதை எரேமியா 7வது அதிகாரத்தில் உங்களுக்கு நான் காண்பித்தேன். கவனிங்கள், ஆண்டவருக்கு பிரியமா நடக்காம ஆண்டவருடைய வசனத்தை கை கொள்ளாம நீங்க ஆண்டவரை எப்படி துதித்து மகிமைப்படுத்தினாலும் அதை ஆண்டவர் ஏற்றுக்கொள்ள மாட்டார், அங்கீகரிக்க மாட்டார். அது வீண் ஆராதனை. அது மாத்திரமல்ல, நீங்க தேவ ராஜ்யத்திற்கு தூரமாய் விலகி நிற்கிறீர்கள். மறந்துடக்கூடாது. நல்ல கவனிங்க, ஏசாயா தீர்க்கதரிசியின் நாட்களிலேயும் எரேமியா தீர்க்கதரிசி நாட்களிலேயும் எருசலேம் ஜனங்கள் ஆண்டவருக்கு திரளாக பலிகளை செலுத்தினார்கள். ஏசாயாவின் நாட்களிலேயும் எரேமியாவின் நாட்களிலேயும். ஆனால்
அந்த பலிகளை எல்லாம் ஆண்டவர் வேண்டாம் என்று சொல்லி நிராகரித்தார். உன் பலி எனக்கு அருவருப்புன்னு சொன்னார். உன் பலி எனக்கு என்னத்துக்குன்னு கேட்டார். உன் பலி எனக்கு அரோசிகமா இருக்கிறதுன்னு சொன்னார். இந்த பலியை யார் கேட்டதுன்னு சொன்னார். ஏசாயா நாட்களிலேயும் எரேமியாவின் நாட்களிலேயும் ஆண்டவருக்கு ஜனங்கள் திரளான பலிகளை கொண்டு வந்தாங்க. ஆனா ஆண்டவர் சொன்னார், இதுல எனக்கு விருப்பம் இல்லை. இந்த பலிகளை கொண்டு வரணும் யார் கேட்டது? இது எனக்கு அருவருப்புன்னு சொன்னார். இன்றைக்கும் அநேக சபை ஆண்டவரை ஆராதிக்க வருகிறார்கள், ஆண்டவரை தொழுது கொள்ள வருகிறார்கள், ஆண்டவரை சபைக்கு பணிந்து கொள்ள வருகிறார்கள். ஆனால் இருதயம் தூரமா இருக்குது. ஜீவியம் வாழ்க்கை தேவனை விட்டு வெகு தூரம் விலகி இருக்குது. ஆனால் ஆண்டவருக்கு பலிகளையும் ஆராதனையும் செலுத்துகிறார்கள். அந்த ஆராதனையும் ஆண்டவருக்கு அருவருப்பானது. அப்படிப்பட்ட ஆராதனைகளிலேயும் ஆண்டவருக்கு பிரியமில்லை. ஏன் ஆண்டவர் ஏசாயாவின் நாட்களிலேயும் எரேமியாவின் நாட்களிலேயும் பலிகளை திரளாய் கொண்டு வந்த ஜனத்தினுடைய காரியத்தை ஆண்டவர் நிராகரித்தார், வெறுத்தார் என்கிற காரியத்தை உங்களுக்கு இந்த மாலை வேளையிலே காண்பிக்கும்படியாக விரும்புகிறேன். இப்படிப்பட்ட அருவருப்பு உங்க வாழ்க்கையில வச்சுக்கிட்டு ஆண்டவரை நீங்கள் எப்படி மகிமைப்படுத்தினாலும் எப்படி பாடினாலும் அதை ஆண்டவர் ஏற்றுக்கொள்ள மாட்டார். நீங்கள் தேவ ராஜ்யத்திற்கு தூரமாக இருக்கிறீர்கள். பலியை விட தேவனை பிரியப்படுத்துகிற வாழ்க்கை வாழ்வதற்கு சபை ஒப்புக் கொடுக்கும் பொழுதுதான் தேவ ராஜ்யத்திற்கு பக்கத்திலே சபை வந்து விட்டது என்ற அர்த்தம். வாசிங்கள் ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம். ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 1வது அதிகாரம். ஏசாயா 1வது அதிகாரம் 11வது வசனத்தை வாசிக்கலாம். உங்கள் பலிகளின் திரள் எனக்கு என்னத்துக்கு என்று கர்த்தர் சொல்லுகிறார். உங்கள் பலிகளின் திரள் எனக்கு என்னத்துக்கு என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஆட்டுக்கடாக்களின் தகன பலிகளும் ஆட்டுக்கடாக்களின் தகன பலிகளும் கொழுத்த மிருகங்களின் இனமும் எனக்கு அரோசிகமாய் இருக்கிறது. காளைகள் ஆட்டுக்குட்டிகள் கடாக்களுடைய இரத்தத்தின் மேல் எனக்கு பிரியமில்லை. ஆண்டவர் சொல்றார், உங்கள் பலிகளின் திரள் எனக்கு என்னத்துக்கு? எருசலேம் ஜனத்துடைய பலிகளை பார்த்து ஆட்டு கடாக்களின் தகன பலிகளும் கொழுத்த மிருகங்களின் நிலமும் எனக்கு அரோசிகமாக இருக்கிறது என்று சொல்லுகிறார். காளைகள் ஆட்டுக்குட்டிகள் கடாக்குடைய இரத்தத்தின் மேல் எனக்கு பிரியமில்லை. எருசலேம் ஜனமே, நீ கொண்டு வருகிற பலிகளின் திரள் எனக்கு என்னத்துக்கு? எனக்கு உன்னுடைய பலிகள் எல்லாம் அரோசிகமா இருக்குது, உன்னுடைய பலிகளிலே எனக்கு விருப்பமில்லை என்று சொல்லுகிறார். இது ஏசாயாவின் நாட்களிலே இருந்த ஜனத்தினுடைய காரியம். எரேமியாவின் நாட்களிலேயும் பலி கொண்டு வருகிற ஜனத்திற்கு ஆண்டவர் சொல்கிறதை பாருங்கள். எரேமியா 6வது அதிகாரம். எரேமியா 6வது அதிகாரம் 20வது வசனத்தை வாசிக்கலாம். எரேமியா 6:20. சேபாவிலிருந்து வருகிற தூபவர்க்கமும் தூர தேசத்தினுடைய சுகந்த பட்டையும் எனக்கு என்னத்துக்கு? உங்கள் சர்வாங்க தகனங்கள் எனக்கு விருப்பமல்ல. உங்கள் பலிகள் எனக்கு இன்பமாயிராது. உங்கள் பலிகள், உங்களுடைய ஆராதனைகள் எனக்கு இன்பமாயிராது. சேபாவிலிருந்து வருகிற தூபவர்க்கம், இது வெளிநாட்டிலிருந்து கொண்டு வரான். சேபாவிலிருந்து ஆண்டவரை ஆராதிக்க தூபவர்க்கம், தூர தேசத்திலிருந்து சுகந்த பட்டை, இதை ஆண்டவர் என்னத்துக்குன்னு கேட்கிறார். முதல்ல எல்லாம் திருச்சபையில் ஒரே ஒரு ட்ரம் இருக்கும், ஒரு டேம்பரின் இருக்கும். அதை வச்சுட்டு தான் சபையில் ஆண்டவரை ட்ரம் அடித்து டேம்பரினை வச்சு பாடி உயர்த்தி மகிமைப்படுத்துவார்கள். இன்றைக்கு இருக்கக்கூடிய டெக்னாலஜி வளர்ச்சி, பலவிதமான மியூசிக் சிஸ்டம் சபைக்குள்ள வந்து விட்டது. கிட்டார், கீபோர்டு, கிட்டார்லயே பல வெரைட்டி, எனக்கு பேரெல்லாம் தெரியாது. கீபோர்டுலையும் பல வெரைட்டி, ட்ரம்ஸ் விதவிதமா வந்துருச்சு. இன்னும் எத்தனையோ இன்ஸ்ட்ருமெண்ட் சபையில வந்து விட்டது. வெளிநாட்டிலிருந்து பல மியூசிக் சிஸ்டம் இறக்குமதி செய்யப்பட்டு ஆண்டவருடைய பிள்ளைகள் ஆண்டவரை பல இசைகளை வைத்து ஆராதிக்கிறார்கள். ஆனால் அவருடைய இருதயமோ தேவனை விட்டு தூரமா இருக்குது. அவர்களுடைய வாழ்க்கை முறை தேவனை பிரியப்படுத்தவில்லை. அவர்கள் வசனத்திற்கு கீழ்ப்படியவில்லை, வசனத்துக்கு நடுங்கவில்லை. இப்படிப்பட்ட வாழ்க்கையை வச்சுட்டு நீங்க எத்தனை மியூசிக் இன்ஸ்ட்ருமெண்ட்டை வச்சு ஆண்டவரை ஆராதித்தாலும் ஆண்டவர் சொல்லுவார், இது எனக்கு பிரியமில்லை.
உங்கள் பலிகள் எனக்கு இன்பமா இல்ல. சேபாவிலிருந்து வர தூபவர்க்கமும் தூர தேசத்தினுடைய சுகந்த பட்டையும் எனக்கு என்னத்துக்கு என்றுதான் இன்றைக்கும் ஆண்டவர் சபையை பார்த்து கேட்கிறார். அத புரியாமத்தான் சபை பல மியூசிக்கல் சிஸ்டத்தை வச்சு பல கொயர் டீமை வச்சு பாடுறாங்க பாடிட்டே இருக்காங்க, கண்டினியூஸ் வர்ஷிப். ஆனா வசனம் இல்ல, வசனத்திற்கு செவி கொடுக்கல, வசனத்திற்கு கீழ்ப்படியல, தேவன் பிரியப்படுகிறது போல நடக்கவில்லை. ஆனால் மியூசிக் போட்டு இசை அமைத்து பாடிக்கொண்டே இருக்கிறார். ஆண்டவர் பிரியப்படுவாரோ? எரேமியா நாட்களே தான் நிலைமை. எரேமியா நாட்களிலேயும் ஜனங்கள் ஆண்டவரை வேதனைப்படுத்திக் கொண்டு பாவ வாழ்க்கை வாழ்ந்து கொண்டு சேபாவிலிருந்து தூபவர்க்கத்தை கொண்டு வராங்க, தூர தேசத்திலிருந்து சுகந்த பட்டை கொண்டு வராங்க. ஆண்டவருக்கு அதில் விருப்பம் கிடையாது. ஏன்? ஏசாயா நாட்களிலேயும் எரேமியாவின் நாட்களையும் ஜனங்கள் கொண்டு வந்த பலிகளை ஆண்டவர் வேண்டாம், இது எனக்கு என்னத்துக்கு, இது எனக்கு அரோசிகம், இது எனக்கு விருப்பமில்லை என்று ஆண்டவர் ஏன் சொன்னார் என்று ஏசாயாவின் நாட்கள் இருந்த ஜனங்களுடைய வாழ்க்கையையும் எரேமியா நாட்களில் இருந்த எருசலேம் மக்களுடைய வாழ்க்கை நான் உங்களுக்கு காண்பிக்கிறேன். இந்த பாவத்தை எல்லாம் இந்த அக்கிரமத்தில் வைத்துக்கொண்டு ஆண்டவரை எப்படி ஆராதித்தாலும் ஆண்டவருக்கு அது அருவருப்பான ஆராதனை, வீண் ஆராதனை, தேவ ராஜ்யத்திற்கு நம்ம தூரப்படுத்துகிற ஆராதனை. மறந்துடக்கூடாது.